ஆளை கூப்பிடுறதுக்காக நீங்க ஏதாச்சும் ஒரு பொய்ய சொல்லி கூப்பிடுறீங்க, அதுக்கப்புறம் வந்தப்புறம் பேசுறது என்ன அர்த்தம்? நான் பாட்டுக்கு செவனேன்னு காலாடி தூங்கிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த கால் வந்துச்சு. ஹலோ குட் ஆஃப்டர்நூன் சார். கோஸ்டல் கிராண்ட் ரெசார்ட் ஓஎம்ஆர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் சார். எங்க ரெசார்ட்ல இருந்து 3 days and 2 nights ஸ்டே பண்றதுக்கான வவுச்சர் ப்ரொவைட் பண்றோம். இந்த வவுச்சருக்கு பேமெண்ட் எதுவும் கிடையாது. நம்ம ஹில்டன் ஹோட்டல் தெரியுங்களா சார்? அங்க வந்து நாளைக்கு மார்னிங் 10 o'clock இருந்து ஆஃப்டர்நூன் 2 வரைக்கும் ஸ்லாட் வைஸா கப்பிள்ஸ்க்கு கொடுக்குறோம் சார். நீங்க வவுச்சருமே யூஸ் பண்ண முடியல நினைச்சீங்கன்னா சேம் ஹோட்டல்ல லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் ஹில்டன்ல. கப்பிள்ஸ்க்கு மட்டும் காம்ப்ளிமெண்டரி சார். நீங்க வவுச்சர் ஆர் லஞ்ச் எனிவன் சூஸ் பண்ணிட்டு வைண்ட் அப் ஆயிலாம். மர்க்கா சொல்லு. நீங்க வவுச்சர் ஆர் லஞ்ச் எனிவன் சூஸ் பண்ணிட்டு வைண்ட் அப் ஆயிலாம். மர்க்கா சொல்லு. நீங்க வவுச்சர் ஆர் லஞ்ச் எனிவன் சூஸ் பண்ணிட்டு வைண்ட் அப் ஆயிலாம். இவனுங்க சொல்றதை எப்படி நம்ப முடியாதுன்னு நான் மறுபடியும் இன்னொரு நம்பர் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். நீங்க மேடம் கப்பிள்ஸா வரணும், கூட பசங்க வந்தா கூட்டிட்டு வரலாம், எந்த கண்டிஷனும் இருக்காது. ஒரு 45 minutes பிரசன்டேஷன்ஸ் இருக்கும், அதை முடிச்சுட்டு நீங்களும் மேடம் லஞ்ச் காம்ப்ளிமெண்டரியா எடுத்துக்கலாம். நம்ம எப்படி வவுச்சர் யூஸ் பண்ண போறதில்ல. சரி, ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா போய் பஃபேயா சாப்பிட்டு வரலான்னு கிளம்பணும். இதுக்காக ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 12 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஹில்டன் ஹோட்டலுக்கு ஃபைனலா ரீச் ஆயிட்டோம். ஏற்கனவே அவங்க ரிசார்ட்டை பத்தியும் மெம்பர்ஷிப் பத்தியும் கூகுள் ரிவ்யூஸ்ல பார்த்ததுனால கண்டிப்பா இவனுங்க கிட்ட மெம்பர்ஷிப் எடுக்கக்கூடாதுன்ற முடிவோட தான் போயிருந்தோம். போனதுமே ஒரு மணி நேரம் வச்சு அறுத்தானுங்க. சரி, நமக்கு சோறு தானே முக்கியம்னு அதையும் நாங்கள் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தோம். அங்கே எங்களை மாதிரி ஒரு 10-15 ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க. அவங்களாம் ஆன் ஸ்பாட்லேயே மெம்பர்ஷிப் எடுத்தனால அவங்கள ஃபோட்டோ எடுத்து கிளாப்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்ககிட்ட மெம்பர்ஷிப் பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தவர், சரி இவனுங்க எப்படி மெம்பர்ஷிப் வாங்க மாட்டானுங்கன்னு தெரிஞ்சு வவுச்சர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தந்தாரு. ஐயோ, எங்களுக்கு வவுச்சர்லாம் வேணாங்க, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுக்கு பஃபே மட்டும் கொடுத்துருங்க, நாங்க பாட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அப்பதான் அவனுக்கு ஃப்ராட் விலை காமிச்சாங்க. either பஃபட் ஆர் வவுச்சர்ஸ் தான் சார். பட் இது இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி வந்துட்டு எக்ஸஸா போயிட்டு இருக்குன்றனால, ஆனா பஃபருக்கு மட்டும் ஒன் பிளேட் மட்டும் நீங்க சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும் சார். பிஃபோர் நீங்க ஆளை கூப்பிடுறதுக்காக நீங்க ஏதாச்சும் ஒரு பொய்ய சொல்லி கூப்பிடுறீங்க, அதுக்கப்புறம் வந்தப்புறம் மாத்தி பேசுறது என்ன அர்த்தம்? முக்கியமா அவனுக்கு சொன்ன காரணம் இருக்கே, எக்ஸஸா ஆள் வந்துட்டாங்கன்னு. நேத்து காலைல என்ன சொன்னாங்கன்னு கேளுங்க. லிமிட்டடா தான் இன்வைட் பண்ணிருக்கோம், அதுல நீங்களும் ஒன் ஆஃப் த ஃபேமிலி. மர்க்கா சொல்லு. லிமிட்டடா தான் இன்வைட் பண்ணிருக்கோம். ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி அட்டென்ட் பண்ணதுக்கு பின்னாடி இந்த 2 கால்லையுமே எவ்வளவு போயின்னு பாத்தீங்களா? எனக்கு உண்மையிலேயே அந்த ஆன் ஸ்பாட்ல மெம்பர்ஷிப் எடுத்தவங்க நினைச்சா பாவமா தான் இருக்கு. சரி, எவ்வளவு தாண்டா ஒரு ஆளுக்கு பஃபெட் சார்ஜ் அப்படின்னு கேட்டா 1500 ரூபான்றானுங்க. ஏன்டா உங்ககிட்ட இதுக்கு நான் 1500 கொடுத்து சாப்பிடணும், அதுக்கு நான் வெளியே போய் எங்கேயா சாப்பிட்றேன்டா. ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இஷ்யூவை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இதுல ஏமாறாம இருக்கணும்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ மக்களே, இதன் மூலம் நான் சொல்ல வரது என்னன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் வவுச்சர்ஸ் தரோன்னு கால் பண்ணாங்கன்னா நீங்க சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான்.